அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 25, 21, 22. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரத்தை கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனாலே நீ அவன் தலையின் மேல் எரிகிற தாவல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். அப்படியாக உன் எதிரியோடு நீ எதிர்த்து நிற்கிறத காட்டிலும் அவன் ஒரு நாள் வருவான், அவனுக்கு ஒரு காரியம் ஆகணும். உன்னிடத்துல வரும்போது நீ அவனுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் அவன் தலை மேல என்ன பண்ணுவாராம், பிரச்சனைகளும் குழப்பத்திலும் கொண்டு வருவார். ஏனென்றால் அவன் உனக்கு பண்ண துரோகம் பெரிதா இருக்கும், உனக்கு பண்ண காரியம் பெரிதா இருக்கும். நீ அவ்வளவுதான் உன்னை அழிச்சலாம் நினைத்து கொண்டு இருப்பான். ஆனா நீ அவனுக்கு நன்மை செய்யும் போது ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக ஆண்டவர் எழும்புவார், உன்னையோ மேன்மைப்படுத்துவார், உன்னையோ சமாதானத்துக்குள் வழிநடத்துவார். அநேக நாட்கள் ஆண்டவரே நான் ஒண்ணுமே செய்யலப்பா, எல்லாமே அவனுங்க தான் பண்றானுங்க, நான் எந்த காரியம் பண்றது இல்லை, ஆண்டவரே நல்லதுதான்ப்பா பண்றேன், நான் துரோகம் பண்ணலப்பா, நான் நல்லதுதான் பண்றேன். நீ நல்லதுக்கு பண்ணதுனால ஆண்டவர் உனக்கு நன்மையே செய்வார். உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் வேலை செலுத்தணும் நன்மை செய்வார், உனக்கு பெரிதான சந்தோஷத்தை கொடுப்பார். தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.